ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. முருகாசரணம். என் பேர் மகேஸ்வரிங்க. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். என்னுடைய கிச்சன் பேர் கொங்கு கிச்சன். இப்படி ஒரு கிச்சன் ஆரம்பிப்பேன்னு நினைக்கவே இல்லை. ஒரு தைரியத்தில் நான் குக்கர் ஆப்பில் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் என்னுடைய சமையல் எங்கள் வீட்டாளர்களுக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு பயமாக தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஒரு கஸ்டமர் சிங்கிள் ஸ்டார் தான் போட்டிருந்தாரு. என்னுடைய சாப்பாடு பிடிக்காம ஒரு சிங்கிள் ஸ்டார் தான் போட்டிருந்தாரு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ, நம்ம எப்படி இதில் நம்ம தைரியமாக பண்ண முடியுமா அப்படின்னு நிறையா யோசித்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கஸ்டமர் விகாஸ் அப்படின்னு ஒரு கஸ்டமர் எனக்காக ரொம்ப பாசிட்டிவாக போட்டிருந்தாரு. அதை பார்க்கும்போது எனக்கே என் மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிற நம்பிக்கையில் நான் பண்ண ஆரம்பித்தேன். குக்கர்லேருந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய ரைடர்ஸ் ஆகட்டும், அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுகளாகட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. என்னுடைய ஆர்டர்ஸ் எனக்கு நிறையா வர அவங்களுக்கும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களும் என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 600 ஆர்டர் பக்கம் என்னுடைய கிச்சன்லேருந்து போயிருக்கு. அந்தளவுக்கு என்னுடைய பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆச்சு. டைம் டெலிவரின்னு ஒன்று இருக்குங்க. அந்த டைம் டெலிவரிக்கு டெலிவரி கொடுத்தா மட்டும்தான் கஸ்டமருக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. டைமுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் எனக்காக ஒரு ஹெல்ப்பருக்கு நான் வச்சு ஏற்பாடு பண்ணி நான் பண்ணிக்கிட்டேன். அவங்க எனக்கு எல்லா விதத்துலேயும் காய் கட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணி பேக்கிங் பண்ணுறது எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. நான் சிங்கிளாக பண்ணுறதை விட நம்ம இன்னொரு ஆள் கூட ஹெல்ப் இருக்கும்போது இன்னுமே நிறையா ஆர்டர்ஸ் பண்ண முடியும், டைம் டெலிவரி கொடுக்க முடியும். என்னுடைய பக்குவத்தையும் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களும் எனக்கு கூடவே எல்லாத்தையும் கிச்சனில் இருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, காய்கறி கட் பண்ணுறது எல்லாத்தையுமே அவங்களும் ஷேர் பண்ணி 2 பேரும் சேர்ந்து செய்வோம். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நான் ஸ்லோ குக்கிங் தான் பண்ணுவேன். எதாக இருந்தாலும் மட்டன் ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும், அதோடைய ரசம் அந்த ஃபுட்டில் இறங்கி டேஸ்ட்டு கொடுக்கும். நிறையா கஸ்டமர் கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்க என்ன காரணம்னு கூட கேட்டிருக்காங்க. அதுக்கு ஸ்லோ குக்கிங் தான் காரணம். ஸ்லோ குக்கிங்கில் மண்பானையில் செய்கிறதுனால தான் அந்த டேஸ்ட்டும் கொடுக்க முடியுது எங்களால். எங்கள் கிச்சனில் பார்த்திங்கன்னா சிக்கன் ஐட்டம்ஸ் நிறையா சேல் ஆகுதுங்க. பள்ளிப்பாளையம், சிந்தாமணி, அப்புறம் வடச்சட்டி சோறுன்னு ஒன்று போட்டிருக்கோம், அதுவும் நல்லா போயிட்டுருக்குங்க. அப்புறம் ராகி களி, கருவாட்டு குழம்பு. ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தாங்க. அந்த அன்னைக்குன்னு பார்த்து நான் தக்காளி ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் நான் ராகி களிக்கு தக்காளி குழம்பும் கருவாட்டு குழம்பு 2ம் கொடுப்பேங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா அந்த தக்காளி 150 ரூபா ஆயிடுச்சு ரேட்டு. 150, 170 ஆயிடுச்சு. அதனால் ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த கஸ்டமர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி எனக்கு தக்காளி குழம்பு வேணும், ராகி களியும் தக்காளி குழம்பு வேணும்னு சொல்லி திருப்பி குக்கர் ஆஃபீஸ் சொல்லி அவங்க என்னை ஆன் பண்ண சொல்லி அதை செஞ்சு அந்த கஸ்டமருக்கு நான் கொடுத்தேன். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குங்கன்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு 5 ஸ்டாரில் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சிங்கிள் ஸ்டார் வரும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். நிறைய டைம் அக்கா இங்கே பாருங்கள் 5 ஸ்டார் போட்டிருக்காங்க, பாருங்கள் அப்படின்னு நான் எங்களுடைய அந்த அக்காக்கிட்டே காமிப்பேன். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க 5 ஸ்டாரில் வரும்போது. அது ஏதாவது இந்த சிங்கிள் ஸ்டாருக்கு நிறைய திட்டம் வாங்கியிருக்கேன். அதை திட்டு வாங்கினாலும் அதே நம்மளுக்கு ஒரு பாடமாக தான் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி வரையிலும் நான் சமைக்கிறதுக்கு மட்டும் போயிடுவேன். ஆனால் இந்த பாத்திரங்களுக்கு நான் போகவே மாட்டேன். நிறையா ஆர்டர்ஸ் வரும்போது எனக்கு நிறைய பாத்திரம் சேர்ந்துடும். அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானும் அந்த அக்காவும் சேர்ந்து கழுவி ரெடி பண்ணிக்குவோம். இந்த குக்கரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெளியில் போகிறதே ரொம்ப கம்மியாயிருச்சு. முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு வெளியில் போனோம்னா நமக்கு கிச்சன் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளுடைய ஃபுட்டுக்காக கஸ்டமர்ஸும் இருக்காங்க. நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அவங்க கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆகுறாங்க அப்படிங்கிறத நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் எங்கேயுமே இப்போ எங்கேயும் போகிறதே இல்லை. முக்கியமாக ஏதாவது பொண்ணு வீட்டுக்கு முதற்கொண்டு இப்போவுமே ரொம்ப ரேராக தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதை பார்த்துட்ருக்கிற என் கஸ்டமர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால எனக்கு திரும்ப திரும்ப எங்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு நல்ல ஒரு சமையல் கொடுக்கணுன்னு தான் நானும் நம்பிக்கையாக செஞ்சிட்ருக்கேன். உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய ஆதரவும் என்றைக்கும் இந்த கொங்கு கிச்சனுக்கு தேவை. யாரும் என்னை ஏமாற்றாமல், என்னை கஷ்டப்படுத்தாமல் டெய்லி ஆர்டர் போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு நல்ல விதமாக சமைச்சு கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். டைம் டெலிவரியும் கண்டிப்பாக பண்ணணுங்கிற முயற்சியில் தான் இருக்கேன் நான். தேங்க்யூ ஸோ மச் குக்கர்.